அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் தகவல் சீரீஸ்ல இது 8வது வீடியோ பதிவு. ஸோ ஆல்ரெடி நம்ம 7 வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருக்கோம். யூனிக்கான தகவல் பிளஸ் புக்கில் இல்லாத அவுட் சோர்ஸ் தகவல் நம்ம வந்து கொடுத்துருப்போம். பார்த்து நோட் பண்ணிங்க. இது 8வது வீடியோ பதிவு. ஓகேங்களா? பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ டிஸ்பிளேல ஒரு கேள்வி தெரியும், மேலே ஸ்க்ரீனில் ஒரு கேள்வி தெரியும். அந்த கேள்விக்கு நீங்களும் வாசிங்க, நானும் வாசிக்கிறேன். நான் வந்து ஃபோனில் வச்சிருக்கேன். ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் யாருன்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா 1921 ஈரோட்ல கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினாங்க. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல முதன்மையான 2 பெண்கள் வந்து கலந்துக்கிட்டதுனால அவங்களை என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெரியாரை கைது பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீதி இருக்கக்கூடிய 2 பெண்கள் வந்து அந்த போராட்டத்தை வந்து தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பெண்களுமே கைது பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னு கேள்வி கேட்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். நாகம்மையார் யாரு? பெரியாருடைய மனைவி. கண்ணம்மாள் யாரு? பெரியாருடைய சகோதரி. இந்த 2 இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணீங்க. ஸோ இந்த 2 பெண்கள் பிளஸ் நிறைய நூற்றுக்கணக்கான பெண்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் தான் பெண்கள் கலந்துக்கக்கூடிய போராட்டமா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர லெவல்ல ரீச் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் தான். ஏன்னா பெண்கள் வந்து போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம் தான். ஸோ அதுக்காக யாரை கைது பண்ணியிருக்காங்க? நாகம்மையார், கண்ணம்மாள். ஸோ இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம் சம்பந்தமா இன்னொரு தகவல் என்னன்னா, அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க காங்கிரஸ், ஓகேங்களா, காங்கிரஸ்னுடைய தலைவராக இருந்த காந்தி கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, தயவு செஞ்சு அந்த கள்ளுக்கடை மறியல் போட்டதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு காந்திகிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு காந்தி என்ன தெரியுமா பதில் சொல்லியிருப்பாரு? அது என் கையில் இல்லப்பா, அது 2 பெண்களுடைய கையில் இருக்கு. நீங்க மறியல் நிறுத்தணும்னா நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க, எங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கி கெத்தா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆங்கில அரசு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காந்தி வந்து நக்கலா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்துல தன்னுடைய தோட்டத்துல இருக்கக்கூடிய தென்னை மரத்துல இருந்தும் கல்லு வந்து இறக்கிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே 500 தென்னை மரங்கள் என்ன பண்ணிருப்பாருன்னா பெரியார் வந்து பார்த்தோன்னா வெட்டி சாய்ச்சிருப்பார். பாருங்க, பொதுமக்களுக்காக, அரசியலுக்காக மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்கு நலனுக்காக தன்னுடைய 500 மரங்களையும் வந்து பார்த்தோன்னா தனது சொந்த நிலம், ஓகேங்களா, சொந்த தென்னை மரம், ஓகேங்களா, அதுல இருக்கக்கூடிய 500 மரத்தையும் வெட்டி சாய்ச்சிருப்பாரு இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம் சார்பா. ஏன்னா அதில் தானே கல் இறக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 தகவலும் ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணீங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.